கும்பல் சாலையில் தண்ணீர் குளம் போல தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பரத். கனமழை காரணமாக அந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? பருவமழை காரணமாக இந்த திருவேற்காடு பகுதியில் நேற்று முதல் மழையானது பெய்தது. ஏறக்குறைய இரவு 2 மணி நேரம் பெய்த மழைக்கே தற்போது இந்த வெள்ளமானது இங்கு சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த திருவேற்காடு நூம்புல் சாலையில் ஏறக்குறைய 2 அடிக்கு தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. நாம் தற்போது அந்த காட்சிகளில் பார்க்கலாம். அந்த சாலையில் முழுவதுமாக தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. நடந்து கூட செல்வர்கள் கூட மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த சாலையை பொறுத்தவரை இங்கு சுற்றி குடியிருப்புகளும் மற்றும் தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன. இந்த மாதம் மாதம், அதாவது இந்த மழைக்காலங்களில் இந்த சாலையானது இந்த சூழலுக்கு ஏற்படுவது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது. இதனால் இந்த சாலையில் முறையாக மழைநீர் வடிகால் கட்டப்பட்டு தண்ணீரை வெளியேற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல கட்டங்களாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று போராட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இருந்த போதிலும் இந்த சாலை இதுவரை சீரமைக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த சாலையில் வெள்ள நீர் தேங்குவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.